அந்த மான் முயலும் அதுக்கு அளவான புற்களும் அதற்கு அதை சாப்பிடக்கூடிய புலிகளும் அந்த சரி விகிதத்துல இருக்கணும். நம்ம பள்ளிகள்ல படிச்சிருப்போம் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி. அந்த உணவு சங்கிலி எல்லாமே ஒவ்வொரு கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கு போகும். அப்ப அந்த உணவு சங்கிலி ஏதாவது ஒரு இடத்துல புலி அந்த வனத்துல இல்லை அப்படின்னா மான் முயல் எண்ணிக்கை அதிகமாயிடும். சைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகள் எண்ணிக்கை அதோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது சாப்பிடக்கூடிய புற்களோட எண்ணிக்கை குறைந்து போய்விடும். புற்களோட எண்ணிக்கை குறைந்து போயிடுச்சுன்னா அங்க மழை பொழிவு வரும்போது நீர்நிலைகள்ல என்ன இருக்காது? நீர்கள் சேமிக்க முடியாது. அந்த சோலைவன காடுகள் சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த சோலைவன காடுகள் நீர்நிலைகள்ல நீரை சேமிக்காம அது மழை பொழிவு வரும்போது அது ஓடைகளையும் ஆறுகளையும் அடித்துட்டு வந்து கீழே பூமிக்கு சேரும் பொழுது மேல வனத்துல நீரே இருந்திருக்கு. இப்ப வனம் காடுகள் அப்படியே மாறும் பொழுது அங்க மரங்களும் நாளாக நாளாக மரங்களும் என்ன ஆயிடும்? குறைந்து போய்விடும். அப்போ ஒரு மலைக்காடுகளோட குறைவு காரணம் வனப்பரப்போட எண்ணிக்கை குறைவுதான். இப்போ ஒரு வனப்பரப்போட எண்ணிக்கை நம்ம அதிகரிக்கணும்னா அங்க வன விலங்குகள்ல அதிகமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம யாருமே அதிகமா அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு மாணவர்கள் இதை பத்தி நிறைய சிந்தனையில கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு மரம் வளர்ப்பதும் அந்த மரத்தை பாதுகாப்பதும் மட்டும் நம்மளோட வாழ்வியல்ல ஒரு அங்கமா இருக்கணும். அதுக்கு அடுத்தும் நம்ம வனம் சார்ந்த